தன்னுடைய அருளுக்கு முன்னர் காற்றை நற்செய்தியாக அனுப்புவர் யார்? மழை திடீர்னு கொடுத்தாலும் பிரச்சனை, அதுக்கு நான் காற்றும் அனுப்புகிறேன். ஏன்? கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோ, காற்றடிக்குது, துணியெல்லாம் வெளியெடுத்துரு, காய வச்சது எடு. இதெல்லாம் எல்லாம் பார்த்து செய்கிறான்னா எவ்வளோ பார்த்து செய்வான்? அல்லாவுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியை செய்து கொண்டிருக்கிறதா? அல்லாஹ் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் செய்கின்ற இணை வைப்பு செயல்களை விட்டும். முதன்முறையாக படைக்கிறவனும் பிறகு மீண்டும் படைக்கப் போகிறவனும் மேலும் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லாவுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணியில் பங்கு கொண்டு உள்ளதா? கூறுவீராக. கொண்டு வாருங்கள் உங்கள் அத்தாட்சியை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எல்லாம் பிணங்களை பார்த்து அல்லாஹ் சண்டை போடலை, உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள்களை பார்த்து தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம். ரோமாபுரிங்கிற கடவுள், பாரசீகம்ங்கிற கடவுள், குறைஷிங்கிற கடவுள், தாருன் நத்வாலருடைய அத்தாரிட்டிங்கிற அந்த கடவுள், இந்த கடவுள்களை தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறான். இந்த கடவுள்களோட சண்டை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய சண்டையாக இருந்தது. அதுக்கு ஒரு டூலாக அந்த சிலைகள் இருந்தது. அதனால் அதையும் ஒழிச்சாங்க, இதையும் ஒழிச்சாங்க. இதுவும் அதுவும் தனித்தனி இன்றைக்கி தான் ஆயிருக்கு. இன்றைக்கி ஆன்மீகம் தனி, அரசியல் தனிங்கிறதுனால இன்றைக்கி சிலைகள் தனி, நிர்வாகம் தனின்னு இருக்குது. அன்றைக்கி சிலைகள் தான் நிர்வாகம், நிர்வாகம் தான் சிலை, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் 25:2-3 அவன் எத்தகையவன் எனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி. பூமியுடைய ஆட்சிக்கு அதிபதிங்கிறான். இது சூறாவுடைய பேர் என்ன? 25வது ஃபுர்கான். நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியது. ஓப்பனிங்கே நன்மையை தீமையை பிரித்து காமிச்சிட்டான். அதுக்கப்புறங்கிறாங்க எங்களுக்கு எந்த தீமையும் பிரிக்கலையே, எங்களுக்கு மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றா தெரியுது, எங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் புரியல. எங்கேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியும்? உங்களுக்கு ஃபுர்கானில் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் எப்பயுமே குரானுடைய எல்லா வசனங்களையுமே சூறாவில் ஸ்டார்டிங் ரொம்ப தடாலடியாக இருக்கும். சூறாக்குடைய ஸ்டார்டிங் வசனங்கள் ரொம்ப தடாலடியாக இருக்கும். அப்போ இஸ்ரார் தஃப்சீரில் சொல்லுவார், ஆரம்ப வசனமும் பஞ்சாக இருக்கும், ஃபினிஷிங்கும் பஞ்சாக இருக்கும். நீங்கள் குரானில் எடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆயத்து ஸ்டார்டிங்குடைய அந்த ஃபஸ்ட்டு இருக்கும், கடைசி இருக்கும், அடித்து துவம்சம் பண்ணும். அதே மாதிரி ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடும் இருக்கும். ஸ்டார்டிங் பண்ணுறதும்